ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு சைஃபை த்ரில்லர் படமாக வெளியான தி ஷிஃப்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ கெவின் ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜரா இருக்காரு. இவர் ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்து ரிகவர் ஆயிட்டு இருக்க ஒரு நபரா இருக்காரு. இவருடைய கம்பெனி திவால் ஆனதுனால இவருடைய வேலை போகுது. அதனால விரக்தியில மறுபடியும் ஒரு குடிக்கணும் அப்படின்றதுக்காக பாருக்கு போறாரு. அங்க ஹீரோயின் மாலியை இவர் மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணி மேரேஜும் பண்றாங்க. ஒரு ஹாப்பிலி மேரிட் கப்பலா இப்ப இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட பையன் காணாம போக இவங்களுடைய உறவுல ஒரு விரிசல் உண்டாகுது. இவர் தன்னை விட ஒரு யங் பாஸ் கீழே வேலை செய்யறாரு. இவர் சரியா வேலை செய்யாதனால இவருடைய வேலை போகுது அப்படின்ற ஒரு சூழல் உண்டாகுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடய பாத்தீங்கன்னா கார் ஓட்டிட்டு இருக்கும்போது அவரோட கார் வந்து கிராஷ் ஆகி அந்த கிராஷ்ல இருந்து பெனிஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு சாத்தான் பாத்தீங்கன்னா இவரை மீட் எடுக்குது. பெனிஃபேக்டர் இவர்கிட்ட பாத்தீங்கன்னா நீ இப்போ ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில இருக்கிற உன்னோட உலகத்துல இருந்து வேற ஒரு உலகத்துக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் உலகத்துக்கு போனோம் அப்படின்னா நீ எனக்காக வேலை செய்யணும், அதாவது ஷிஃப்டிங் அப்படின்ற வேலையை செய்யணும். அதாவது ஒரு நபரை ஒரு ரியாலிட்டில இருந்து இன்னொரு ரியாலிட்டிக்கு மாத்திர அந்த ஷிஃப்டிங் வேலையை இவர் செய்ய சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மற்ற ரியாலிட்டியில இருக்கிற எல்லா கெவினையும் பாத்தீங்கன்னா நான் மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரியும் அந்த சாத்தான் சொல்லுது. சோ தான் சொல்றது கேட்டாதான் ரியாலிட்டிக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழல்ல ஹீரோ என்ன பண்ணார் அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இது ஒரு ஃபெய்த் மூவி. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா புதுசாவும் ரிஃப்ரெஷிங்காவும் இருந்தது பார்க்கிறதுக்கு. இந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா சைஃபை ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலி இந்த படம் ஒரு டீசென்டான ஒரு படம் தான். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. எமோஷனல் போர்ஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. சைஃபை ஃபேக்டர் இருக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துடைய பெரிய மைனஸே ஸ்கிரீன் பிளே நரேஷன் தான். ரொம்ப ஃபிளாட்டான ஒரு நரேஷன் கொடுத்திருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு ரிலீஜியஸ் மெசேஜை ரொம்ப பிரீச்சியான முறையில இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபெய்த் மூவியை சைஃபை த்ரில்லர் அப்படின்ற பேர்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல இருக்கிற சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துல நிறைய லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி ஷிஃப்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.